ஹலோ மக்களே, மற்றொரு வீடியோக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பைத்தான் if-else ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் if-else ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு பையன் வந்து கடைக்கு போகிறான். கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறான். ஓகேவா? இப்போ அந்த பொருள் வந்து ஆட்ல வாங்கியிருக்கானா ஈவன்ல வாங்கியிருக்காங்களான்ட்டு நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ அந்த பையன் வந்து 2 பொருள் வாங்கியிருக்கான். அப்போ அந்த பையன் எதில் வாங்கியிருக்கான்? ஆட்ல வாங்கியிருக்கானா ஈவன்ல வாங்கியிருக்கானா? ஓகே, அந்த பையன் வந்து ஈவன்ல தான் வாங்கியிருக்கான். ஓகேவா? ஏன்னா ஈவன்னா 2, 4, 6, 8 இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். கரெக்டா? இந்த நம்பர்ஸ்ல வந்து அவன் எது வாங்கியிருந்தாலும் அந்த பொருள் வந்து அவன் ஈவன்ல வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஒரே ஒரு பொருள்னா அவன் வந்து ஆடு. ஓகேவா? 3னா அது வந்து ஆடு. இப்போ இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவன் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கான். அது வந்து மிஷினுக்கு எப்படி தெரியும் அந்த நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படின்ட்டு? இப்போதான் நீங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் வந்து காமனாக 3 இருக்குது. இஃப், எல்இஃப் அண்டு எல்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். இஃப் இங்கே ஒரு கண்டிஷன் போடுவீங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து ஒரு செமிகாலன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டென்டேஷன்றது பைத்தானில் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு இஃப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா, இஃப்ன்ற ஒரு கண்டிஷன் பார்க்குறீங்கன்னா, அந்த இஃப்க்கான கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இஃப்க்குள்ளே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட்ன்றதை எழுதுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இஃப்ன்றது பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்டிஷன். ஓகேவா? இப்போ என்னன்னா நீங்கள் கொடுக்கறது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இப்போ நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது மொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரே டைப் ஆஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் செக் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து ஒரே செட் ஆஃப் ரூல்ஸாக இருக்கும். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து 18க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஓட் பண்ண முடியாது. 18ஓட அதிகமாக இருந்தால் உங்களால் ஓட் பண்ண முடியும். 18க்கு ஈக்குவலாக இருந்தால் உங்களால் வந்து ஓட்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன தரலாம் அப்படின்னா, 18க்கு வந்து ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறீங்க. வாங்குற ஏஜ்ன்ற இன்புட்டை. ஓகேவா? தென் வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஏஜ் ஈக்குவல் டு வந்து 10ன்னு தரேன். இப்போ வந்து இங்கே ஏஜோட வேல்யூ என்னவா இருக்கும்? உங்களுக்கு 10ஆக இருக்கும். கரெக்டாக? இங்கே 18ன்றது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இங்கே 18ன்றது உங்களுக்கு வந்து வேறு நம்பர். கரெக்டாக? ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேம் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இது வந்து ஸ்கிப் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ், எல்இஃப். ஓகேவா? எல்இஃப் அப்படின்றது வந்து எல்ஸ் இஃப். இந்த இஃப் இல்லைன்னா இந்த கண்டிஷன். ஓகேவா? இங்கே ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. தென் அந்த கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கும் இன்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டுமே எனக்கு நடக்கலப்பா, நான் இதுக்கப்புறம் எந்த கண்டிஷனும் செக் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாச்சும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எல்ஸில் கொடுப்பீங்க. ஓகேவா? எல்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த கண்டிஷனும் செக் பண்ண மாட்டீங்க. பட் இந்த கண்டிஷன் எதுவுமே நடக்கலை, எனக்கு வந்து இதுக்கப்புறம் எந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டாச்சும் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் எல்ஸில் வந்து கொடுப்பீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியறதுக்கு வந்து இஃப்-எல்ஸ் வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது ட்ரூவாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்கும். இங்கே பாடி ஆஃப் இஃப்னு இருக்கா, இது வந்து அது ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்து நீங்கள் என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அந்த கோட் நடக்கும். ஓகேவா? கோட் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் என்னென்ன இருக்கோ அது வந்து ஜஸ்ட் நடந்துட்டுருக்கும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கண்டிஷன்.
இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்து எல்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓட்டிங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏஜ் இப்போ என்ன பண்ணலாம்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூசர்கிட்ட இன்புட் எப்படி வாங்கலான்றதை டக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு வந்து இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இன்புட்டு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா என்டர் த ஏஜ் அப்படின்றது கொடுக்கலாம். இப்போ வந்து யூசருக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு ஏஜ் இன்புட் ஆகும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் கேஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து இன்ட்ன்றது கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்குன்ற இன்புட்டை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏஜில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதோட ஆப்ரேட்டர்ஸ் என்ன பார்க்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு அப்படின்னா உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு பி. ஓகேவா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்கும். இப்போ என்னென்னா 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா? இது ஆக்சுவலாக பூலியன். இது வந்து சேமாக இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரிண்ட் 1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆகும். ஃபஸ்ட்டு ஏஜ்ன்றது அங்கே இன்புட் கேட்டதுனால கேட்குது. நான் சும்மா எதனாச்சும் ஒரு ஏஜ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து 1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ஃபால்ஸுன்ற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஏஜென்ட் இன்புட் வந்து கேட்கும். இப்போ வந்து ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ என்னன்னா இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஒன்றுன்றது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஈக்குவல்ன்றது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஈக்குவல்ன்றதை போடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் நாட் ஈக்குவலா அப்படின்றது பார்க்கும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் இங்கே இந்த ஒன்றும் வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்போ வந்து இந்த 1ம் 3யும் வந்து நாட் ஈக்குவல். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? அது நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? 1 நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு செக் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூன்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. கரெக்டாக? இந்த ஏஜ்ன்றதை வந்து கண்டுக்காதீங்க. நான் வந்து அது போட்டதுனால எனக்கு வந்து அது இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் அதை ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டுனா அப்புறம் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென். ஓகேவா? கிரேட்டர் தென்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து 3யை விட பெருசா அப்படின்றத பார்க்கும். ஓகேவா? இங்கே 1ன்றது 3யோட பெருசா இல்லை. கரெக்டாக? ஆனால் நமக்கு அவுட்புட் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வருது, செகண்ட் வந்து ட்ரூன்னு வருது. ஏன்னா 1 வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு 3 வந்து 4ஐ விட பெருசா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டுக்கு ஃபால்ஸ் வரும், செகண்டுக்குமே ஃபால்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கா? வாய் வந்து எந்த சைடு ஓப்பனில் இருக்கோ அது வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? எந்த சைடு க்ளோஸாக இருக்கணும் அது வந்து ஸ்மால் நம்பராக இருக்கணும். ஓகேவா? இது வந்து வாய் இப்போ இதில் பாருங்கள், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்பர் இருந்தால் அந்த நம்பர் வந்து பெருசாக இருக்கணும்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் வந்து சின்னதாக இருக்கணும்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் வந்து பெருசாக இருக்கணும்னு அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் வந்து சின்னதாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து greater than or equal to and less than or equal to. ஓகேவா? சேம் கான்செப்ட். இப்போ நான் இன்னொரு தடவை பிரிண்ட்ன்றதை கொடுக்குறேன். பிரிண்ட்ன்றதை கொடுத்துட்டு 2
இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ வந்து இந்த டூவோட பெருசா இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபால்ஸ் வரும், செகண்டுக்கு ஃபால்ஸ் வரும், தேர்டுக்கு ட்ரூ, ஃபோர்த்துக்கு ட்ரூன்றது வரும். ஓகேவா? ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டூ வந்து இந்த டூவோட பெருசா இல்லை, பட் இந்த டூக்கு ஈக்குவலா இருக்கு. அதுக்கு தான் இந்த சிம்பிளுக்கு வந்து அதுக்கு தான் அதான் அர்த்தம். ஓகேவா? ஒன்று இதை விட இது பெருசா இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். இஃப் இப்போ நம்ம வந்து ஏஜை வந்து யூசர்கிட்டேருந்து இங்கே இன்புட்டாக வாங்கியிருக்கோம். கரெக்டாக ஏஜை வந்து இன்புட்டாக வாங்கியாச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 18. ஓகேவா? யூ கேன் அப்ளை ஃபார் ஓட்டிங். இப்போ என்னன்னா, யூசர்கிட்ட ஏதோ ஒரு இன்புட்டை வாங்கிட்டோம். அந்த இன்புட்டை வச்சு நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து அந்த யூசருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்க போகிறோம். அந்த வாங்கின இன்புட் வந்து அவங்க ஏஜை வச்சு அவங்களால ஓட்டிங் பண்ண முடியுமா, இல்லை பண்ண முடியாதா, இல்லை வந்து அந்த ஓட்டிங்காக அவங்க அப்ளை பண்ணலாமான்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே ஒரு இஃப் இருக்குது. கரெக்டாக? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏஜ் வந்து ஈக்குவல் டு 18 இருக்க போதான்னு பார்க்குது. அந்த 18 வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் ஓட்டிங் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்படி இல்லை. ஓகேவா? அது வந்து 18க்கு ஈக்குவலாக இல்லை. தென் நான் என்ன பண்ணலாம், ஏஜ் வந்து 18ஓட பெருசா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இப்போ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு நமக்கு தேவையில்லை. ஓகேவா? 18ஓட பெருசான்னு பார்க்கலாம். 18ஓட பெருசு அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ கேன் ஓட்டிங். ஓகேவா? ஏன்னா ஏஜ் வந்து 18ஓட அதிகமாக இருக்குது. அப்போனா அவங்களால ஏஜ் வந்து 18ஓட அதிகமாக இருக்குது. அப்போனா அவங்க வந்து ஓட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி இல்லைப்பா, எனக்கு வந்து 18க்கு ஈக்குவலாகவும் இல்லை, 18ஓட அதிகமாகவும் இல்லை. அப்போனா தேர்ட் ஆப்ஷன் அது 18ஓட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போனா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ காண்ட் ஓட்டிங். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 18 கொடுப்போம். யூ கேன் அப்ளை ஃபார் ஓட்டிங். ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ 20 கொடுப்போம். யூ கேன் ஓட்டிங். ஓகேவா? சரி, ஓகே, மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா யூ கேன்ட் ஓட்டிங். ஓகேவா? உங்களால் ஓட் பண்ண முடியாது. இப்போ புரியுதா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு? இப்போ வந்து இஃப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்கில் தான் இந்த இஃப்ன்றது யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஓட்டிங்கிறது ஒரே டைப் ஆஃப் ஓட்டிங். கரெக்டாக? இப்போ வந்து ஜஸ்ட் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இங்கே வந்து இஃப் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கே வந்து எல்ஃப் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கே வந்து எல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் நம்ம எல்லாத்துக்கும் இந்த இஃப் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படி இஃப் யூஸ் பண்ணால் அது வந்து ரன் ஆகாதா? ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கேயும் இஃப் யூஸ் பண்ணுறேன். அப்படி கீழே வந்துட்டு இங்கேயும் இஃப் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டிஷன், ஏஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஈக்குவலாக இல்லையான்றதை பார்த்தோம். ஏஜோட அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏஜோட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள். இப்போ இது ரன் ஆகுமா இல்லையான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் பண்ணேன் அப்படின்னா 2ன்றதை கொடுக்குறேன். யூ காண்ட் ஓட்டிங்னு வருது. சரி, ஓகே, 18ன்றது கொடுக்குறேன். யூ கேன் அப்ளை ஃபார் ஓட்டிங்கிறது வருது. ஓகே, 20ன்றது கொடுக்குறேன். யூ கேன் ஓட்டிங். சரி, ஓகே, கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டு போகலாமே. ஆனால் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன் இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பைலர் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு கம்பைலர் வந்து 1 by 1 லைனாக வந்து
படிச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு இந்த லைனை படிக்கும், ஆஷ் இருக்கனால இது கமாண்ட்னு சொல்லிட்டு இந்த லைன் ஸ்கிப் பண்ணுறோம். செகண்ட் லைன் ஸ்கிப் பண்ணுறோம். தேர்ட் லைன் வந்து படிக்கும், இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் லைன் வரும். ஃபிஃப்த் லைன் வந்து இந்த ஏஜ்ன்ற இன்புட் வந்து இதோட வேல்யூ எடுக்கும். இந்த வேல்யூ வந்து 18க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஓகேவா? அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா இந்த வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இதுக்கு வரும். இதுக்கு வந்து பார்க்கும், இதுவும் வந்து கரெக்டாக இல்லைனா இதையும் ஸ்கிப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இது வரும், இதுக்கும் வந்து பார்த்துட்டு கரெக்டாக இல்லைனா ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து இந்த ஏஜ் இப்போ அவங்க யூசர் கொடுக்குற இந்த ஏஜ் வந்து இந்த 18ஓட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரன் ஆகிடும். ஓகேவா? ரன் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ரெண்டு வந்து நமக்கு வந்து ரன் ஆக தேவையில்லை. கரெக்டா? ஆனால் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இஃப்னு கொடுக்கறதுனால இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஃப்ன்றது எங்கே கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எல்லா கண்டிஷனுமே ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்கே எல்இஃப்ன்றது கொடுத்துட்டு இங்கே வந்து நான் எல்ஸ்ன்றது கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இஃப் கொடுத்துருக்கேன், எல்இஃப் கொடுத்துருக்கேன், எல்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கம்பைலர் பார்க்கும், இதை வந்து ரன் பண்ணும். இதை வந்து ரன் பண்ணும் போது இந்த ஏஜ் வந்து ஈக்குவல் டு 18 இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் இஃப்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இஃப்ன்றது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகும். ஓகேவா? இதே நீங்கள் எல்ஸ்ன்றதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரன் ஆன உடனே இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். இங்கே வந்து நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஓகேவா? கம்பைலர் வந்து இது தேவை படிக்க தேவையில்லை. அதனால தான் இந்த இஃப்ன்றது ஒன்று வச்சுருக்காங்க, எல்இஃப்ன்றது ஒன்று வச்சுருக்காங்க, எல்ஸ்ன்றது ஒன்று வச்சுருக்காங்க. இந்த எல்இஃப்ன்றது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைப் ஆஃப் கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த ஒரே டைப் ஆஃப் கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த எல்இஃப்ன்றதை யூஸ் பண்ணுவோம். எல்ஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா கண்டிஷனுமே எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆச்சு கண்டிப்பாக ஒர்க் ஆகணும்டா தம்பி அப்படின்றதுக்காக நம்ம இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து எல்இஃப் எல்ஸ்னா என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெஸ்டட் இஃப்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.